நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். மேலும் நம்மை காமிலான ஷேகுமார்களுடைய குலாம்களாக ஆக்கி அருள் புரிந்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த உலகத்தின் தலைவனாக இருப்பதை விட உலகத்தின் ராஜாவாக இருப்பதை விட அவுலியாக்களின் அடிமையாக இருப்பது தான் மேலான. காரணம், இந்த உலகத்தின் தலைவர்கள் அவர்கள் கண்ணை மூடியதோடு அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவுலியாக்களின் அடிமைகள் கண்ணை மூடியதோடு ராஜ வாழ்க்கை அங்கே அவர்கள் காத்திருக்கிறது. அரச வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். மன்னரையின் மன்னர்களாக வாழ்கிறார்கள். மன்னரையில் மட்டுமல்ல, மஹ்ஷரின் ராஜாக்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். சோனத்திலும் அவர்கள் பேரரசர்களாக இருப்பார்கள். இந்த அழியும் உலகத்தின் அற்ப புகழுக்கும் பெருமைக்கும் சுகத்திற்கும் ஆசைப்பட்டு தன் ஆகிரத்துடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்கிறானே, அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே அதுஹபத்தும் தய்யிபாத்திக்கும் ஃபி ஹயாத்திக்கும் துன்யா, உங்களுடைய நல்வாழ்வை உலகிலேயே நீங்கள் பெற்று சுகம் அனுபவித்துக் கொண்டீர்கள். அதுஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபி ஹயாத்திக்கும் துன்யா வஸ்தம்தஅத்தும் பிஹா, அங்கே சுகம் பெற்றுக் கொண்டீர்கள். அந்த அற்ப சுகத்துக்காக வேண்டி வாழ்ந்தீர்கள். ஃபல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைய நாள் தான் உங்களுக்கு மிக கேவலமான அதாபுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே உயர்வு பெற்றுக்கொண்டு வாழ்ந்தீர்கள், அங்கே போய் கேவலம்ட்டான். ஏன்னா உன் வாழ்க்கையில் என்ன சுகம் நினச்சி அதெல்லாம் துனியாவில் பெற்றுக்கிட்ட, இங்கே ஒன்றும் கிடையாதுன்ட்டான். ஒமாலஹும் ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், ஆஹிரத்திலே அவர்களுக்கு அணுவத்தனை பங்கும் கிடையாதுன்ட்டான் ஒரு ஆயிரம். அப்போ அன்பர்களே, இங்கு இறை நேசர்களுக்கு நேசர்களாக வாழ்ந்தவர்களே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கேயும் கண்ணியப்படுத்துகிறான். அவர்கள் மன்னரையிலும் மஹ்ஷரிலும் அல்ல கண்ணியம். வலல் ஆகிரத்துல் ஹியல் ஹயவான், மறு உலகம்தானப்பா உனக்கு உண்மையான வாழ்க்கை என்றான். நம்ம வாழ்வே இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் பிறக்கவே இல்லை நம்மளாம். வலல் ஆகிரத்துல் ஹியல் ஹயவான், ஆகிரத்து தான் வாழ்க்கை அப்படின்னா அதுதான் வாழ்வு. ஹயாத் அதுதான். அப்போ இப்போ என்ன இருக்கிறது என்னங்க, இது மையத்து. நாம் இன்னும் மூத்தாக தான் இருக்கிறோம். இன்னும் துனியா நம்ம இன்னும் பிறக்கவே இல்லை. நம்ம இன்னும் மௌத்தாக பண்ணுறோம். இதா மாத்து இன்தபஹு, மரணிக்கும் நேரத்தில் தான் விழித்து பார்க்குறோம், அப்பாடி இவ்வளவு தான் நம்ம அறியாமல் இருந்தோமே அப்படின்னு. இந்த வாழ்க்கையில் எது உண்மையான வாழ்க்கை என்று நமக்கு ப்ராக்டிக்கலில் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் அவுலியாக்கள். தியரியில் 1000 சொன்னாலும் அது நமக்கு 1000 உபதேசங்கள் கேட்டாலும் அது நம்ம கல்பில் போய் பதியாது. எதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோமோ அதுதான் நமக்கு உதவும். உதாரணமாக இந்த மிட்டாய் இருக்குது. இந்த மிட்டாயுடைய சுவை என்ன, இதன் டேஸ்ட் என்ன என்பதை நீங்கள் கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லியாச்சு. அதை விளக்கி ஒரு 10 பக்கத்துக்கு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையை படித்தா டேஸ்ட் வந்துடுமா வாயில் நமக்கு? அந்த கட்டுரையை விரிவாக படித்தாச்சு, அதை டேஸ்ட் அனுபவிக்க முடியுமா? யாராவது கரும்பு சுவையாக இருக்குமா இல்லையா? கரும்பின் சுவையை பற்றி 1 மணி நேரம் பயான் செய்க அப்படின்னு, அதை பற்றி 1 மணி நேரம் பயானு, அதை கேட்டோன்னா அந்த கரும்புடைய டேஸ்ட் ஓரளவு விளங்கிக்கலாமா? நம்ம விளங்கவே முடியும். யாரை விளங்க முடியுமா? எப்படி விளங்க முடியும்? எப்படி இவைகளை விளங்க முடியாதோ, ஒரு உயர்தரமான நறுமணம் இருக்கிறது, அத்தர் இருக்குது. ஒரு அத்தர் காணாம், அத்தர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த அத்தரை போந்து பார்க்கணும், நல்ல வாசனை அடிக்கும். இந்த வாசனையை நான் மற்றவங்களை விளக்கணும்.
அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி ஒரு 4 பக்கத்தில் ஒரு கட்டுரை எழுது, இந்த வாசனை எப்படி இருக்குதுன்னு. ஒரு உலகத்தின் தலை சிறந்த இலக்கியவாதி அவர் இதை பற்றி ஒரு 10 பக்கம் கட்டுரை எழுதி கொடுத்தார். அது ஒரு தலை சிறந்த பேச்சாளர் இந்த அத்தருடைய வாசனை எப்படிப்பட்டதுன்னு ஒரு 10 கொஞ்சம் நேரம் பயான் செய்கிறார். விளங்க முடியுமா? அதை என்ன நீ சொன்னாலும் இது இப்படி தான் விளங்க முடியாது. கொஞ்சோன்னு எடுத்து இப்போ அப்போ சில விஷயங்கள் 1000 ப்ராக்டிக்கலில் சொன்னாலும் விளங்காது, 1000 முறை அது லெக்சரிங் பண்ணால் விளங்காது. ரைட்டிங்லேயோ ரீடிங்லேயோ விளங்குதா, லிசனிங்லேயோ அதை லெக்சரிங்லேயோ அது விளங்க முடியாது, டீச்சிங்கில் விளங்கவே முடியாது. அது ஒன்லி வித் ப்ராக்டிக்கல் தான். எதுவான அனுபவிச்சா தான் விளங்க முடியும் சில விஷயம். விளங்குங்களா? இஸ்லாமும் அப்படித்தாங்க. ரொம்ப பேர் இஸ்லாம் ஒன்லி ரீடிங் அண்ட் ரைட்டிங்னு விளங்கிட்டாங்க. இஸ்லாம் ரீடிங்கு ரைட்டிங்கு அங்கே வேலை இருக்காங்க. எழுத்துக்கும் படிப்புக்கும் பேச்சுக்கும் அங்கே வேலையே கிடையாது. அதனால தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மியா வந்தாங்க. எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இது ஒன்லி ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் தான் இஸ்லாம்னு சொன்னால், புக்கு கொண்டு எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ரைட்டராக, மிகச்சிறந்த ரீடராக இதெல்லாம் அவங்க இருக்கணும். மிகப்பெரிய பேச்சாளராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுனதே ரொம்ப கம்மி தான். கான முத்தவாசுல் ஹஸன் தாயிமுல் ஃபிக்ரத் தாயிமு சம்த். ஏதாவது எப்பயும் வாய் மூடி தான் இருப்பாங்க, இப்போயா வாய் திறப்பாங்க. அந்த ஒரு வார்த்தையில் ஒட்டுமொத்த கூஜாவை கடலில் கூஜாவை அடைச்ச மாதிரி சில பேச்சுக்கள் பேசுவாங்க. மணிக்கணக்காக வளவலான்னு இன்றைக்கும் பேசுனதே இல்லை. சில ஹதீஸுகள்லாம் பார்த்தா 2 அரை துண்டு 1 துண்டு தான். ஏதோ 4-5 ஹதீஸுகள் இருக்கும் ஒரு பக்கத்துக்கு. இந்த மேராஜுடைய ஹதீஸ் ஒன்று பெருசாக வரும். இந்த மாதிரி சில ஹதீஸுகள்லாம் 1.5 பக்கத்துக்கு இருக்கும். மற்றெல்லாம் அரை துண்டு 1/4 துண்டு தான். அதான் சொல்லலாம். ரொம்ப பெரிய விரிவுகள்லாம் இல்லவே இல்லை. அப்போ இஸ்லாம் என்பது வாயால் சொல்லியோ எழுத்தால் சொல்லியோ விளங்கப்படும் என்று இருந்தால், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி இருக்க தேவையில்லை. குர்ஆனை மட்டும் ஒரு 10,000 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பிச்சு ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்துருக்கலாம். அது டிரான்ஸ்லேஷன் வித் டிரான்ஸ்லேஷன். தமிழ்காரங்களுக்கு தமிழில், இங்கிலீஷ்காரங்களுக்கு இங்கிலீஷில் குர்ஆனை இறக்கி வச்சு ரீட் அண்ட் ஃபாலோ, இதை படியுங்கள், பின்பற்றுங்கள். ஒரு ஆயத்தையும் நீ பின்பற்றவே முடியாது. அப்போ இஸ்லாம், ஈமான், இஹ்சான் இந்த அனைத்துமே படித்து விளங்குவதோ பேசி விளங்குவதோ அல்ல. அது கூட இருந்து விளங்குறது, அது பார்த்து விளங்குவது, அனுபவிச்சு விளங்குறது, உள்ளத்திலிருந்து விளங்கக்கூடியது. அது உணர்வுங்க இஸ்லாம்ங்கிறது. உனக்கு யார் சொன்னா இஸ்லாம்ங்கிறது ஒரு இலக்கியம் என்று? யாருங்க சொன்னா? இலக்கியத்தை வேண்டுமானால் எழுதி விளக்கலாம். இஸ்லாம் ஒரு கதையா பயான் செஞ்சு விளக்கலாம். இஸ்லாம் ஒரு உணர்வு, ஈமான் ஒரு உணர்வு, ஒரு உணர்வு, அந்த உணர்ச்சி. இஹ்சான் ஒரு உணர்வு. இதை எழுத்திலா விளக்க முடியும், பயான் செஞ்சா விளக்க முடியும். அது பெருமானார் பயான் செஞ்சா அபூபக்கர் நாயகத்தை விளக்குனாங்க. இப்படி பார்த்தாங்க முடிச்சு, இப்படி பார்த்தாங்க அபூபக்கர் நாயகம் ஆயிட்டாங்க, பார்த்தாங்க உமர் நாயகம் ஆயிட்டாங்க, உஸ்மான் கனி ஆயிட்டாங்க. கண்ணால பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பயான் கேட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு, எத்தனை பயான் கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. பெருமாள் இத்தனை புக்கு படித்தேன், ஒரு 100 புக்கு வருஷம் எத்தனை புக்கை படித்து கடைசியில் சொல்ல மேலே பிரிய வந்துருச்சு. இல்லவே இல்லை, பார்த்தாங்க பிரிய வந்துருச்சு. அது ஒரு உணர்வு. इश्क की राह है, इश्क की बात है, आग की तरह. காதல் என்பது நெருப்பு போல, எக்கு ஹானா பஹானா எக்கு சீனா பசீனா. நெருப்பு வீட்டுக்கு வீடு தாவும், இது கல்பிருந்து கல்பு தான் தாவும். ஏ மை மதீனே சே மங்காயே ஜாத்தே. இந்த காதல் போதை என்பது மதினாவிலிருந்து வாங்கி வரப்பட்டது. प्यालों से नहीं, இது கோப்பைகளால் வைத்து கொடுக்கப்படவில்லை. பல் நஸரோं से पिलाए जाते.
இது பார்வைகளால் ஊட்டப்படுகிறது, கண் பார்வையால் உள்ளத்திலிருந்து உள்ளம் திணிக்கப்படுகிறது என்றார். जी उन आंखों के में सदक़े जो मुझे बेखुद बना दिया है, எஜமானே உங்கள் கண்களுக்கு நான் அர்ப்பணமாகிறேன், என்னையே இல்லாமல் ஆக்கி விட்டது. அந்த கனிவான ஒரு பார்வை இருக்கே, அதுதான் என்னை இல்லாமக்கிச்சு. உங்கள் முன்னாடி உங்களுடைய பயானை கேட்டு உங்களுடைய புக்கெல்லாம் படிச்சு நான் உங்கள் மேலே ஆஷிகா போல அது ஒரு கண் பார்வை பார்த்தீங்களே எஜமானே, அதில் நான் என்னை உயிரை விட்டு விட்டேன், என்னை இழந்து விட்டேன். ஒரு பார்வையிலே என்னை காணா போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. जी कोई देखना उसे देखना, யாரும் பார்ப்பதா இருந்தால் எஜமான வந்து பாருங்க, என் காதலனை வந்து பாருங்கள். कोई देखना उसे देखना, सही बात है गौसी के नजर में उसके हैं कीमिया, என் எஜமானுடைய கண் பார்வையிலே கீமியா இருக்குது, இரும்பை தங்கமாக்கும் வித்தை இருக்கிறது. கேமை பகலே கி தாரா அபுனை, என்னையே பாருங்க, நானே இதெல்லாம் முந்தி மாதிரி இப்போ இல்லையே. முஜே ஜானே கியா ஓ பனா தியா, என்னவோ ஆக்கிட்டாங்க சர்க்கார், என்னை என்னவோ ஆக்கிட்டாங்க. முந்தி மாதிரி நான் இல்லைன்னு நினைக்கிட்டேன். நான் இப்போ என் முந்தைய காலங்களில் நினைத்தால் என்னையே நான் தூத்திக் கொள்கிறேன், என்னையே துப்பிக் கொள்கிறேன், காரி துப்பிக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட என் வாழ்க்கையை இந்த அல்லாவுக்கு நான் ஷுக்குர் செய்கிறேன். இப்படி என்னை ஆக்கனே அல்ல, இப்படி ஆக்கினது என் ஷேக்குடைய பார்வை தான்ட்டான். कोई देखना उसे देखना के नजर में उसके हैं कीमिया, के मैं पहले की तरह अब नहीं मुझे जाने क्या वो बना दिया, के मैं पहले की तरह अब नहीं मुझे जाने क्या वो बना दिया. என்னை என்னவோ ஆக்கி விட்டாலே நிஜமான், நான் இப்போ முந்தி மாதிரி இல்லை, நான் இப்போ மாறிட்டேன். நான் जी मेरे पीर की करामत कोई मुझ में आके देखो. वो शेख என்ன கராமத் செஞ்சாங்க, என்ன அவங்க இரும்பா தங்கமாக்குவாங்களா, தண்ணியில் நடப்பாங்களா, காற்றுல பறப்பாங்களா என்று கேட்கிறார்கள். என் ஷேக்குடைய கராமத்து என்னில் வந்து பாருங்கள். ஆமீன். मेरे पीर की करामत कोई मुझ में आके देखो. मैं क्या था, मैं क्या हुआ हूँ. நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி ஆகிவிட்டேன். எனக்கே நான் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறேன். எனக்கே நான் பெருமை அடிச்சுக்கிறேன்னு சொல்ல வரல, நான் அல்லாஹ்வுக்கு கண்ணீர் வச்சு ஷுக்ர், என்னை இப்படி ஆக்கினே ரப்பின்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். मैं क्या था अब क्या हुआ हूँ. मेरे हाल खुद नजर, என் நிலைமை உங்கள் முன்னாடி இருக்கு பார்த்துங்கன்ட்டான். நானே என் ஷேக்குடைய கராமத் தான். இந்த கராமத்து என் ஷேக்குடைய வருஷக்கணக்காக பயான்களை கேட்டு அவங்க புக்கெல்லாம் படித்து வரல, என் ஷேக்கு பார்த்த பார்வையில் வந்துதான். கோய் தேக்குனா உசே தேக்குனா, யாரும் பார்ப்பதா இருந்தாலும் என் ஷேக்கை வந்து பாருங்க. கே நசருமே உசுக்கே கீமியா, என்ன அவங்க பார்வையில் இருந்துச்சு. இல்லை எத்தனையோ ஷேகுமார்கள் வந்து தன் உணர்வை, அப்போ ஷேகுமார்கள் யார் தெரியுமா, தன் உணர்வை பாஸ் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா இஸ்லாம் ஒரு உணர்வு. யார் சொன்னா இஸ்லாம் ஒரு இலக்கியம் என்று? படித்து தெரிந்து கொள்வதற்கு, படித்து தெரிந்து கொள்வோம். பார் விளைஞ்சுங்களா, அது என்ன இலக்கிய புக்கா இஸ்லாம் என்பது? ஈமான் என்பது இலக்கியமா? அது உள்ளத்தின் சார்ந்தது. உள்ளத்தின் உணர்ச்சிக்கு பேர் தான் ஈமான், உள்ளத்தின் உணர்ச்சிக்கு பேர் தான் இஸ்லாம், உள்ளத்தின் உணர்ச்சிக்கு பேர் தான் இஹ்சான், உள்ளத்தின் உணர்வுகளுக்கு பேர் தான் தக்வா, உள்ளத்தின் உணர்வுக்கு பேர் தான் தௌஹீத். ஒட்டுமொத்தமே இது உள்ளம் சம்பந்தப்பட்டது. உடலுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஒருத்தனுக்கு 2 கையும் இல்லை 2 கால் இல்லை, அவன் பாதி முஸ்லீம். அவன் இல்லைங்க 2 கை 2 கால் இல்லை, அவன் பாதி முஸ்லீம். முழு முஸ்லீம் சொல்ல முடியாதுங்க. அப்படியா இல்லைங்க? பாதிதான் இருக்கு உடம்பு. என்ன 80 கிலோ இருந்துச்சுங்க, பாதி 2 ஆஸ்கிரான் 2 கால் போயிடுச்சு. இப்போ ஒரு பாதி முஸ்லீம் ஆகிட்டார். யார் சொன்னான் பாதி மூமின் ஆகிட்டார்? இல்லவே இல்லை. உடல் சம்பந்தப்பட்டதா இஸ்லாம்ங்கிறது? இந்த உணர்ச்சி இருக்கே, இந்த உணர்ச்சிகள் என்பது கிதாபு மூலம் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனால் பச்சையாக சொல்கிறேன் கேட்டுங்க, முழு குர்ஆனை 100 வாட்டி படித்தாலும் சரிதான், உன் கல்புல இஸ்லாம் வராது, ஈமான் வராது, இஹ்சான் வராது, தக்வா வராது, தௌஹீத் வராது. முழு புகாரி நீ கரைச்சி ஹாஃப்ஸாவாயிட்ட. குர்ஆன் ஹாஃப்ஸா மாதிரி புகாரி ஹாஃப்ஸா, முஸ்லிம் ஷரீஃப் ஹாஃப்ஸா, இவர் திருமதி ஹாஃப்ஸா,
இப்னு மாஜாவுடைய ஹாஃபிஸா, அபூதாவுடைய ஹாஃபிஸா, முஹத்தா இமாம் மாலிக்குடைய ஹாஃபிஸா, முஸ்னத் அஹமதுடைய ஹாஃபிஸா ஆயிட்டார். எல்லாமே சிஹா சித்தாலாம் எல்லாம் ஹிஃப்ஸ் பண்ணி முடிச்சிட்டார். நசஈயுடைய ஹாஃபிஸா முடிச்சிட்டார். இவர் முஸ்லீமு மூமின் ஆக முடியும். அவர் கம்ப்யூட்டர் பேர் வைக்கலாம். அவருக்கு என்ன வைக்கலாம்? அவர் மனித கம்ப்யூட்டர் அப்படின்னு பேர் வைக்கலாம். முஸ்லீம் மூமின் பேர் வைக்க முடியாது. எல்லாமே எந்த இடத்துல ஆரம்பிச்சா முடிச்சிடுறாருங்க. இன்னமல்ல அமாலுனா பின்னியாத்தி வை இன்னமாலிக்குல் மிரிமானவா அவனுக்கு காரணத்தை ஆரம்பிச்சா அவனுக்கு காரணம் ஹிஜ்ரத்துல்லாஹி வ ரசூலி புரிஞ்சுங்களா? அத்துனியா ஜீஃபத்துல் துல்லாபு கிலாம் எங்கே ஆரம்பிச்சு ஒரு அப்படி டச் பண்ணால் டைப் பண்ணால் மிச்சம் வாக்கியம் ஃபுல்லாக வந்துடுது. அப்போ இவர் மனித கம்ப்யூட்டர் அப்படின்னு பேர் வைக்கலாம் மொழிய முஸ்லீம் மூமின் முத்தகி முவஹித் முஹ்சின் என்ற பெயர் அவங்க வராதங்க வராது. ஏனென்றால் இதுக்கு பேர் இஸ்லாம் என்பது இலக்கியம் அல்ல. இஸ்லாம் என்பது உணர்ச்சிகளுக்கு பேர், உணர்வுக்கு பேர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல் லோடாக வந்தாங்க. ஃபுல் லோடு பெருமான உணர்ச்சிகளின் பிம்பமாக வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வுகளினுடைய பிம்பமாக பெருமானார் வந்தாங்க. லோடு அல்லாஹ் ஃபுல்லாக கொடுத்தா அமிச்சா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஷ்க் காதலின் வடிவமாக வந்தார்கள். காதலுக்கு ஒரு பேர் வைத்தால் முஹம்மது, இஸ்லாம் என்ற உணர்ச்சிகளுக்கு ஒரு பேர் வச்சா அதுக்கு பேர் முஹம்மது, மொத்த ஈமானுக்கு ஒரு பேர் வச்சா அதுக்கு பேர் முஹம்மது, இஹ்சானுக்கு ஒரு பேர் வச்சா முஹம்மது, தக்வாவுக்கு ஒரு பேர் வச்சா முஹம்மது. எங்கே தக்வா? தக்வா என்னவென்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள். அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தக்வா என்றால் என்ன? தக்வாவே இங்கே தான். தக்வாவே இங்கே இருக்கு. சில பேர் நடத்த தக்வாவே இங்கே இருக்குன்னு பெருமாள் நெஞ்சை தொட்டு காட்டினார்கள். தக்வாங்கிறது நெஞ்சில் இருக்குன்னு தடை. தக்வாவே இங்கே தான் இருக்கு, இங்கே தான், இங்கே தான் இருக்கு. நான் தான் தக்வா. தக்வாவே நான் தான். ஷரியத் தக்வா நான் தான், தரீக் தக்வா நான் தான், ஹகீகத் தக்வா நான் தான், மாரிஃபத் தக்வா நான் தான். உணர்ச்சிகளின் வடிவமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நெருப்பு நெருப்பாக இருந்தாங்க. உணர்ச்சிகளின் நெருப்பாக தொட்ட இடமெல்லாம் பத்துச்சு, பார்த்த இடமெல்லாம் பத்திக்கிச்சு. பார்த்தாங்க அபூபக்கர் நாயகம் ஆயிட்டாங்க, திருமணாக உமர் நாயகம் ஆயிட்டாங்க, பார்த்தாங்க அலி நாயகம் ஆயிட்டாங்க. அவங்கள்ட்ட உணர்ச்சிகளை கொட்டி கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க திருமண இடமெல்லாம் கொண்டு போய் திணிச்சாங்க. கலஞ்சவை அவள் கல்பில் இந்த ரூஹுக்கு ரூ பற்ற வச்சாங்க. அப்படியே கல்பிலிருந்து கல்பு கொண்டு போய் ஜாயின் பண்ணாங்க. சிறிலிருந்து சிறில் அந்த காதலை இஷ்க பாஸ் பண்ணாங்க. அதனால அது அப்படியே உணர்ச்சி மயமாக சஹாபாக்கள் இருந்தார். வரைஞ்சுங்களா? காலம் சென்றது. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அதற்கு பின்பு ஒரு காலம் வந்தது, தொழுகையை வீணாக்கினார்கள், தன் மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள், கையா என்று நரகை அடைவார். அல்ல சொன்னா பார்த்தீங்களா? என்னவாயிடுச்சு? இஸ்லாத்தை வெறும் ஏட்டிலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எழுதி வைத்துதான் இஸ்லாம் என்று எண்ணிக்கொண்டார்கள். அதில் வேறு சர்ச்சை. அவர் ஒரு மாதிரி எழுதி வைக்கிறார், வேறு ஒரு மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு. கேட்டதை எல்லாம் இஸ்லாம் என்று எண்ணிக்கொண்டார்கள், கேட்டு எழுதி வைத்தது எல்லாம் இஸ்லாம் என்று ஆக்கி கொண்டார்கள். இஸ்லாத்தை குர்ஆனிலே தேட ஆரம்பித்து விட்டார்கள், இஸ்லாத்தை ஹதீஸுகளை தேட ஆரம்பித்து விட்டார்கள். அறிஞ்சுங்களா? குர்ஆன் ஆயத்து ஒரு ஆயத்து எடுத்தால் 100 சர்ச்சை இருக்கிறது. இந்த ஆயத்துக்கு இதுதான் அர்த்தமா இல்லை இது அர்த்தமா? குர்ஆனை தேடனா எப்படி கிடைக்கும் உனக்கு? ஏன்னா அல்லாஹ் அதே குர்ஆனை கொண்டு எத்தனையோ பேருக்கு நேர் வழி காட்டினான். அதே குர்ஆனை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எத்தனையோ வழி கெடுத்தான். முஹக்கமாத்துன் வஹுன்ன வன்சல்னா அலைக்கும் ஆயாத்துன் ஃபீஹி முஹக்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாபி வ உஹரு முத்தஷாபிஹாத்துன்றான். இதே குர்ஆனில் முஹக்கமாத்து இருக்குது, முத்தஷாபிஹாத்தும் இருக்குது. உறுதியான ஆயத்துகளும் இருக்குது, உன்னை குழப்பக்கூடிய இதுக்கு என்ன அர்த்தம் என்று விளங்காத ஆயத்துகளும் இதே குர்ஆனில் இருக்குன்ற அல்லாஹ் சொல்கிறான். எது முஹக்கம் எது முத்தஷாபின்னு உனக்கு விளங்காது. ஃபஸ்ட்டு இவன் முஹக்கமெல்லாம் முத்தஷாபிங்கிறான், முத்தஷாபியில் முஹக்கம்ங்கிறான். நான் உன் கூட தான்பா இருக்கிறேன். வஹுவ மஅக்கும், அல்லாஹ்வாகிய நான் சொல்கிறேன் உன் கூட நான் இருக்கிறேன். ஐனமா குன்தும், நீ எந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும். இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். இது முத்தஷாபின்ட்டான், இதுக்கு அர்த்தமே தெரியாதுன்ட்டான். அடப்பாவிகளா, உன் கூட நான் இருக்கிறேன்டா, இதுக்கு அர்த்தம் தெரியல.
நான் தாண்டா உன் கூட இருக்கிறேன். அப்போ முஹ்கமாத்து, முஹ்கமான ஆயத்துகள் எல்லாத்திலையும் முஹ்கம், உறுதிமிக்க ஆயத்துகள், தெளிவான ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றான். நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், அனைத்து வஸ்துக்களையும் சூழ்ந்திருக்கிறேன். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் கரீப், ஷஹீத், ஒவ்வொரு வஸ்து கூட நான் ஷஹீதா இருக்கிறேன். சமீஉன் கரீபா இருக்கிறேன். நான் அக்ரபு இலைஹியா இருக்கிறேன். உன் கூட நான் தாண்டா இருக்கிறேன். அல்லாஹ் தெளிவாக சொல்றான். இதெல்லாம் முத்தஷாபியில கொண்டு போய் சேர்த்தான். இப்போ இந்த குர்ஆனை இதே குர்ஆனை கொண்டு வழிகட்டான் பார்த்தீங்களா? இதை கொண்டு முத்தஷாபியில் சேர்த்தான். முத்தஷாபியெல்லாம் மூக்கமெல்லாம் கொண்டு முத்தஷாபியில் சேர்த்துட்டான். அப்போ குர்ஆனை கொடுத்தால் நீ நேர்வழி பெறுவாயா? முடியவே முடியாது. ஹதீஸை கொடுத்தால் நேர்வழி பெறுவாயா? முடியவே முடியாது. ஒருத்தர் புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றார், விளைஞ்சுங்களா, இங்கிலீஷ்காரர்னு வச்சுங்களேன், அது தமிழ்காரர். இப்போ அவரிடத்துல குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை கையில் கொடுத்து விட்டு, புகாரியுடைய மொழிபெயர்ப்பை கையில் கொடுத்து விட்டு, இதை வைத்து நீ இஸ்லாம், ஈமான், இஹ்சான், தக்வா, தௌஹீத் தெரிந்து கொள் அப்படின்னு போய் அமுச்சு விட்டாச்சு. அவன் அதையே திரும்ப திரும்ப படிக்கிறான். வேறு எந்த உதவியும் இல்லாமல், யாருடைய கைட்னஸும் இல்லாமல் படிக்கிறான். ஒரு வருஷம் கழிச்சு பைத்தியம் பிடிச்சி போய் தான் வருவான். ஃபுல்லாக படித்தான், 10 வாட்டி படித்தான்னு வச்சுங்களேன், ஒன்றுமே விளங்காதவன். அல்லாஹ் அப்படி அவனுக்கு அனுப்பலையே. புகாரி முஸ்லிமையும் குர்ஆனை கொடுத்து அல்லாஹ் அனுப்பலையே. புகாரி வேணாம், குர்ஆனும் வேணாம், ஹதீஸும் வேணாம், ஒரு ஊனமாக வச்சுருங்க. இதை விளங்கி ஒரு ஆரிஃப் பில்லா கூட உட்கார வைக்க, அவர் ஆஷிகர் ஒரு வருஷம் வச்சுருங்க. அவர் கூட ஒரு வருஷம் இவர் கூட இருப்பான்னு சொல்லுங்கள். அவர் ஜெயிலில் போட்டு பூட்டி வச்சுருங்க. குர்ஆனையும் கொடுக்காதீங்க, புகாரியும் கொடுக்காதீங்க, ஹதீஸையும் கொடுக்காதீங்க. ஒரு வருஷம் அவர் கூட இருக்கட்டும். அவர் ஆரிஃப் பில்லாவா அவுலியாவா வருவார். குத்துபு ஸமானா வெளியே வருவார். அல்லாஹ்வுடைய காதலா வெளியே வருவார். ஏன்? இஸ்லாம் என்ற உணர்ச்சி அல்லாஹ் குர்ஆனில் வைக்கல, எழுத்து வடிவத்தில் இருந்துச்சு. அது ஹதீஸில் வைக்கல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இஸ்லாத்துடைய மனித வடிவமாக இருந்தார்கள், ஈமானுடைய மனித வடிவமாக இருந்தார்கள். அது எங்கே கொடுத்தாங்க? சஹாபாக்கள் நெஞ்சங்களிலிருந்து நெஞ்சங்களுக்கு கொடுத்தாங்க. சஹாபா தெரிஞ்சுங்களா? வா வா வா, அந்த பார்வை கற்றுக் கொடுத்தாங்க சர்க்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சஹாபாக்கள் தாபிஈன் கற்றுக் கொடுத்தாங்க. அவுலியாக்கள் அடுத்த ஜெனரேஷன் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த காதலை யார் வாங்குறாங்கன்னு பார்க்குறாங்க. அந்த இந்த காதலை பெற்றுக்கொள்வதற்கு ஆள் இருக்கான்னு தேடுறாங்க. 1,00,000 பேர் என்கிட்ட வர்றாங்களே, ஒருத்தர் 2 பேராவது என்னிடத்திற்கு உணர்ச்சி, என் காதலை பெற்றுக்கொள்ள ஆள் இருக்காதா தேடுறாங்க. அந்த மாதிரி ஆள் இருக்காதா தேடுறாங்க. அந்த மாதிரி யாரையும் இருந்தாலும் அப்பிக்கிறாங்க. நீ வாப்பா, என் கல்வியில் இருக்கிற அந்த காதலை கொட்டி கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நீ அதை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும், வா, பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. எல்லாரும் ஷேகமால்கிட்ட வர்றாங்க. துவா வாங்குற வந்தேன், தாவிசி எழுதி வாங்க வந்தேன், என் பிள்ளை கல்யாணம் ஆகணுங்காண்டி துவா சொல்லி வந்தேன், என் வீட்டில் பேய் பிசாசு இருக்குது, உங்கள் துவா செஞ்சால் ஓடி போயிடும் அதுக்காண்டி வந்தேன். இதுக்கு நிறையா வர்றாங்க எல்லாரும், இதுக்கு துவா, அதுக்கு துவா, அதுக்கு துவான்னு. ஷேகை எந்த காதலில் வடிவமாக இருக்கிறார்களோ, எந்த ஹக்கர் லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய வடிவமாக இருக்கிறாங்களோ, அல்லாஹ் ரசூலுடைய காதலுடைய கோட்டையாக இருக்கிறாங்களோ, அதை அப்படியே நம்ம ஜெராக்ஸ் ஆகி வாங்கிக்கணுமே யார் வர்றா? அப்படி யாரும் வந்துட்டா எஜமா சொல்கிறாங்க, ஜி அள்ளி கொட்டு தான் என் வேலையாக போய்டும். வா வா, தர்द सीने में जो रखते हैं सुना देते हैं. என் கல்வியில் ஒரு வலி இருக்கு, காதல் வலி இருக்கிறது. அந்த வலியை எப்படியாவது திணிக்கணும், யார்கிட்டையாவது சொல்லணுங்கிற வெறியும் என்று ஏறிடுச்சு. அந்த வெறி என் கல்வியில் ஏறிடுச்சு. அதுக்காக நான் பேசுகிறேன், வளர்றேன், ராவா பாலா பேசுகிறேன், ஆமிர்னே இரவு பகலாக பேசுகிறேன். நீ கேட்குறதுக்காக பேசுகிறேன் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த வெறியை கொட்டணும், யாருக்காவது திரிச்சு விட்டுறணுங்கிற வெறி. दर्द सीने में जो रखते हैं सुना देते हैं. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் திருச்சரணுமே இந்த மக்களுக்கு மத்தியில். லா இலாஹா இல்லல்லாஹ் எப்படி ஷேഖ்னா எனக்கு விலை கொடுத்தாங்களோ, கலிமாவை எப்படி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்களோ, அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை எப்படி விளங்க சொன்னார்களோ, சர்வ காயினாத்தில் அந்த அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை எப்படி பார்க்க வச்சாங்களோ, ஷைய நாக்கிசாக்கி ஷைய அதமாக்கி இதே ஷையில் அல்லாஹ் இலாஹா காட்டி கொடுத்தாங்களோ, இந்த உணர்ச்சிகளை பார்த்து இந்த உணர்ச்சிகளை பிரதிபலிக்க வச்சு அதனுடைய பிரதிக்கு போக அப்படியே இவங்க போய் அடுத்த கொண்டு ஏற்றி வைக்கிற மாதிரி அதை ஏற்றி வைக்கிறதுக்கு ஆள் கிடைக்காதான்னு தேடுறேன் நான். दर्द सीने में जो रखते हैं सुना देते हैं. तू सुनो या न सुनो हम है सुनाने के. நீ கேளு கேட்காம சொல்கிறது என்னுடைய ஆசை, அதுக்காக சொல்கிறேன்.
சொல்லியே ஆசையை தீர்த்துக்கிறேன்ட்டாங்க. என்ன அல்லாஹ் அக்பர் கபீரா, என்ன உணர்ச்சிகளின் பிம்பமாக வாழ்ந்தார்கள் ஷேகுமார்கள். விளைஞ்சுங்களா? ஏன்னா தூங்கு மூஞ்சி பயான் செய்கிறாங்களா, சும்மா பயான் செய்யலாம். ஏன்னா அவர் 1 மணி, அவர் 1 மணிலேருந்து 1 வரைக்கும் பயான் பேசி தான் ஆகணும். ஒன்று 19க்கு முடிச்சான்னு திட்டுவான், ஒன்று 21க்கு முடிச்சான்னு திட்டுவான். என்ன அது டைம்லாம் பார்க்குறது இல்லையா, பாச்சி ஓட்டையான்றான். 19க்கு ஏன் வாங்குற சம்பளத்துக்கு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது தானே, இங்கே 19க்கே முடிச்ச மாதிரி இருக்கணும். அதனால குறிப்பு எழுதி வச்சு கரெக்டாக வேறு பார்க்கணும் டைம். யார் வந்தாலும் சரி வராட்டியும் சரி பேச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சியா இந்த காதலர்களின் பேச்சை? ஒரு வார்த்தையில் உலகத்தையே மாற்றி விட்டாங்க. ஒரே வார்த்தையில் உலகத்தையே மாற்றிட்டாங்க. அஜ்மீர் நாயகம் வந்தாங்க, டெல்லியிலேருந்து அஜ்மீர் போகிறதுக்குள்ள 99 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. நாகராஜம் மாணிக்கப்பூர்ந்து வந்தாங்க, நாகூர் சுற்று வட்டார எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் களிமா சொல்லிட்டாங்க. எதுமா பேசின பேச்சுக்களில் ரொம்ப கம்மி தான். அவங்க பேச்சு தொகுப்புன்னு புக்கு, பெரிய பெரிய புக்கு இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இல்லவே ஏதோ 1-2 புக்கு பார்த்துருக்கேன். துருக்கியில் பேசின பற்றி ஒரு பயன் பார்த்தேன், மதினாவில் பேசின பற்றி ஒரு பயன் 2-3 பயன் பார்த்தேன், அவ்வளோதான். நாகூரில் பேசிய பேச்சு தான் பெரிய பெரிய தொகுப்புலாம் கிடையாது. அவங்க மிகுதமாக முராக்காபால் தான் இருந்தாங்க. இறை ஞானத்தில் அப்படியே ஊறி போய் சொக்கி மகிழ்ந்தவர்களாக இருந்தார். வரக்கூடியவர்களுக்கு அந்த காதலை பாஸ் பண்ணாங்க, அந்த காதலை எத்தி வச்சாங்க, அதை கற்றுக் கொடுத்தார்கள் சர்க்கார் விளைஞ்சவை. அப்போ இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்பதை, அதன் ஹகீகத்துல் இஸ்லாம் என்ன, ஹகீகத்துல் ஈமான் என்ன, ஹகீகத்துல் சலாத் என்ன, ஹகீகத்துல் சியாம் என்ன, அதனை இறை நேசர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், குத்துவுமார்கள், ஷேகமார்கள், நாகூர் அஜமா, ஃபைஸு நாயகம், நூரி நாயகம், அஜ்மீர் அஜமா, இவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டியது. தொழுகையின் முறை புக்கில் பார்த்தேன். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தார், எப்படி தொழுவதுன்னு கேட்டார். தமிழ் எழுதி கொடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தமிழ் எழுதியாச்சு. இப்படி சொல்ல வேண்டும், இப்படி குனிய வேண்டும், படம் போட்டிருக்கு, இப்படி குனிய வேண்டும், இப்படி போட்டாச்சு. அவர் பார்த்து தொழுவார். தொழுகையாக இருக்கும் அது, புத்தகத்தில் கற்றுக்கொண்டு தொழுது அது வராது. பெருமானா ஸல்லல்லாஹு தொழுதாங்களே, அவங்க கூட நின்று தொழுதாங்க சஹாபாக்கள். அந்த பேரின்பத்தை அப்படியே பெருமானார் பார்க்குறாங்க, தொழுகிறாங்க. யார் சொன்னாங்க எப்படி தொழுவதுன்னு கேட்டாங்க. சல்லு கமாரா ஐத்து மூனி உசல்லி, நான் எப்படி தொழுவதா நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படியே தொழுவுங்க ஜி சர்க்கார். முதுகுல 3 அம்பு பாயுது, சொக்கி நிற்கிறாங்க. இதில் தன்னை மறந்துட்டாங்க. என்னை எப்படி பார்த்தீர்களோ அப்படி தொழுகுங்கள். இந்த கிதாப் எழுதி கொடுத்துருக்கேன், புகாரி எடுத்து படிச்சுக்கோ என்ன கேட்குற, அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. என்னங்களா, கிதாப் எழுதி கொடுத்துருக்கேன், அதை பார்த்து படித்து தொழுகு. என்னை பாரு தொழுகு. எப்படி நோன்பு வைக்கிறது, என்னை பாரு நோன்பு. எப்படி ஹஜ்ஜு செய்கிறது, என்னை பாரு ஹஜ்ஜு செய். நீ என்னை பார்க்கறதா ஹஜ்ஜு, என்னை பார்க்கறதா தொழுக, என்னை பார்க்கறதா குரானு, என்னை பார்க்கறதா கிராத்து, என்னை பாரு அப்படி செய்யிட்டான். அப்படி இது பெற்றுக்கொள்ளக்கூடியது. அதை எப்படி தொழுக வேண்டும், அதை அவங்கள்ட்ட கேட்டு தொழுகு. வெறும் இபாராத்துகளை கொண்டு தெரியக்கூடியதல்ல வணக்க வழிபாடுகள். நாம் இன்றைக்கி வணக்க வழிபாடுகள் சடங்காக ஏன் போயிடுச்சுன்னு கேட்டால், எல்லாம் புஸ்தகத்தை வச்சு. அதனால் புஸ்தகத்தை வச்ச ஒன்று, கிதாப் எடுத்து வச்ச ஒன்று, குரான் ஹதீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, புகாரி வச்சுக்கிட்டான், குரான் வச்சுக்கிட்டான். ஒரு தொழுகையில் ஒரு ரக்காயத்தில் 250 இடத்துல இഖ்திலாஃப் பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். எப்படி தக்பீர் கட்டணும், இப்படி கட்டணுமா, இப்படி கட்டணுமா, இப்படி கட்டணுமா, இப்படியா, இப்படிங்கிறான். இல்லை முதுகில் கட்டல ஒருத்தன், இப்படி முதுகில் கட்டு. ஏயா புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம், புதுசாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். TMTJ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். PMTJ ஏதோ ஒன்று பேரை போட்டுருக்கோம், புதுசாக ஒன்று. அடுத்த ஜேன்னு முடியணும், ஆரம்பத்தில் டீன்னு ஆரம்பிக்கணும், ஏதோ ஒன்று போட்டு ஆரம்பிச்சிக்கலாம். பின்னாடி முதுகில் கட்டுறாங்க, புதுசாக கற்றுருக்கோம். ஏயா முதுகில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், எல்லா இடத்துலையும் கட்டுறதுக்கு ஆள் வந்துருச்சு. இப்போ முதுகு ஒன்றும் ஆள் இல்லை புதுசாக. அடப்பாவி, புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ. அப்புறம் வேறு என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் ஒருத்தன் விரலை இப்படி ஆட்டுறான், ஒருத்தன் இப்படி ஆட்டுறான். எங்களுக்கும் தனி ஒரு அடையாளம் வேணும். அதனால் நாங்கள் இப்படி ஆட்டுறோம். இப்போ அத்தையாத்தில் எல்லாம் விரலை இப்போ ஒருத்தன் இப்படி ஆட்டுறான், ஒருத்தன் இப்படி ஆட்டுறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் ஆன்டி கிளாக் வைஸ், ஒருத்தன் கிளாக் வைஸில் போயிட்டுருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கும் தனி அடையாளம் ஒன்று வேணும். நாங்கள் எங்களுடைய ஜமாத்து என்னன்னு காட்டணும். அல்ல இப்போ இப்படி ஆட்டுறோம். இது என்னது குத்து சண்டை பயிற்சி. நாளைக்கு சண்டை வந்துச்சுன்னா
அவன் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறானுவோ. பெரும்பாலும் ஹரக்கத் செய்யுங்கன்னாங்க, இப்படி ஆட்டுறோம். இப்போ புதுசு புதுசாக ஆளாளுக்கு ஒன்று நினச்சிங்களா. அப்போ கிதாபை பார்த்துக்கிறது இதே கருத்து தான். தொழுது முடிக்கிறதுக்குள்ளே 250 சண்டை போடுவான். குத்துபை பாரு, அவுலியாக்களை பாரு எப்படி சொல்லுதாங்க. जो है सबको भूल जाता वो खुदा को याद करता. யாவன் அனைத்தையும் மறந்து விடுகிறானோ, தன்னையும் மறந்து விடுகிறானோ, ஓ குதாக்கு யாது கருத்து, அவன் தான் அல்லாஹ்வை ஞாபகம் செஞ்சான். தொழுகிறண்டா காயினாத்தை மறந்துடும், ஒன்னையும் மறந்துடணும். நான் நிற்கிறேன் நின்றா நீ ஒன்றை ஞாபகம் செஞ்சா அல்லாஹ்வை ஞாபகம் செய்யல. என்னை எஜமா நீ தான் நிற்கிற, நான் எங்கே நின்றேன். இது வெறும் சூரத். ஓன் உஜூத் தான் நிற்கிது. ஓன் உஜூத் தான் நிப்பாட்டுச்சு என்னைய. ஓன் உஜூத் என்று வேறு இல்லை. ஓன் ஹயாத்து, ஓன் இல்மு, ஓன் இராதா, ஓன் குதிரத்து, ஓன் சமாத்து, ஓன் பசாரத்து, ஓன் கலாம், ஓன் குவத்து. குனிய வச்சது நீ, நிமிர வச்சது நீ. ஓன் குவத்து கொண்டு தான் குனிகிறேன், ஓன் குவத்து கொண்டு தான் நிமிர்றேன். இந்த உணர்ச்சி மயமாக நின்ற நீ, அதுக்கு பேர் தொழுக. ஜோ ஹே சபுக்கு பூல் ஜாதா ஓ खुदा को याद करता जो इमाम बन गया है उसे फिक्रे मुक्तदी है मुझे याद है तुम्हारी. நீ இமாமா போய் நின்றுக்கிட்ட பின்னாடி யாரெல்லாம் என்ன நினைப்பாங்களோ, உன் சிந்தனை முழுசு முக்ததி மேலே இருக்கு. மௌலா மேலே எங்கே இருக்கு? எங்கே ஹக்கின் மேலே எங்கே இருக்கு? வா வா. எப்போ எப்போ உன் தழுவ காமிலாகும்? இமாமத் மே खिताबत में या तालीमो तअल्लुम में. इमामत में खिताबत में, इमामत इमामत से इमाम मुक्तदी, खिताबत बयान செய்கிறவர் கேட்குறவர். தாலீம் செய்கிற பள்ளிக்கூடத்தில் மதரசாவில் பாடம் நடத்துகிறவங்க கேட்குறவங்க. इमामत में खिताबत में या तालीमो तअल्लुम में यकीनन मुक़्तदी और मुक़्तदा अल्लाह अल्लाह है. यकीनन मुक़्तदी और मुक़्तदा अल्लाह अल्लाह. जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह. நீ பயான் செய்கிற பொழுது நான் இல்லைன்னு பேசணும். பேசுகிறவர்கள் ஹக்கை தவிர இன்னொன்று பார்க்கக்கூடாது. அந்த பயான் உள்ளங்களை ஆட்டி படைக்கக்கூடிய பயானாக இருக்கும். லா கலாம ஓசுல் ஆதம் மஹியுத்தீன் ஆண்டகை பயான் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. லா கலாம, வாய் திறக்கவில்லை நாங்கள். ஹத்தா தரல்லாஹ் அஸ்ஸ வஜல், நீ அல்லாஹ்வை பார்க்கும் வரை வாய் திறக்காதே. பேச உரிமை இல்லை உனக்கு, ஹக்கிட்ட பேசு. ஜி பயான் மட்டும் இல்லை, வீட்டில் போனால் ஹக்கிட்டே பேசு. மனைவிட்ட பேசாத, ஹக்கிட்ட பேசு. பிள்ளைகள்கிட்ட பேசாத, ஹக்கிட்ட பேசு. உஸ்தாதிட்ட பேசாத, ஹக்கிட்ட பேசு. சிரிஷ்டிகள்கிட்டே பேசாத, ஹக்கிட்டே பேசு. நீ யாரையும் பார்க்காத, ஹக்கிட்டே பேசு. அந்த உணர்ச்சியை இவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவன் தான் ஷாஹுல் ஹமீத் பாஷா நாயகம். அதனால தான் இன்றைக்கி உலகமே வந்து திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி. காரணம், அவர்கள் இலக்கியவாதியோ பேச்சாளரோ இல்லை, அவர்கள் உணர்ச்சிகளை பங்கு வைத்து கொடுத்தவர். கலிமாவும் ஒரு உணர்ச்சிக்கு பேர் தான். அது தெரிஞ்சுங்களா? சொல்லுக்கு பேரா கலிமாங்கிறது? அது ஒரு உணர்வுக்கு பேர். ஊமை கலிமா சொன்னால் செல்லாதா? ஊமை எப்படி மூமையான முஸ்லீமாக மூமையாக முடியாதா? வார்த்தை வாயிலே வார்த்தை வராது. ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் ஒருத்தன்னு கல்வியில் அவன் தான் இலான்னு ஏற்றுக்கிற அவர் மூமின். அவர் தெரிஞ்சுங்களா? வா வா. அதனால சூஃபியாக்கள் ஞானவான்கள் என்பவர்கள் நம்முடைய கல்வை சீர்திருத்த வந்தவர். அஹ்லே தில் அவர்கள், கல்புடையவர்கள். அவங்க தான் எஜமான் அவர்களுடைய அந்த பரிபூர்ணமான ஞானங்களை முழுமையாக பெற்று அல்லாஹ்வை அடையக்கூடிய பாக்கியத்தன்மை எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நாகூர் எஜமான்ட்ட இந்த தடவை ஒரு சில எஜமான் நம்ம கேட்கக்கூடிய ஒரே பிச்சை என்ன, எஜமானு உங்கள் கல்வை மாசில்லா விட்டு நீங்கள் எப்படி உங்கள் கல்வை தூய்மையாக வச்சுருந்தீங்களோ எங்கள் கல்வை தூய்மையாக்கிறீங்க. நாங்கள் கண்ணெடுத்தால் மௌலா தான் பார்க்குறோம். ஜஹாம்பி பஸ்மே பைட்டே துமாரே பேஷே நசர் பைட்டே. உலகில் எங்கே உட்காந்தாலும் மௌலா முன்னாடி உட்காரணும். யார்கிட்ட பேசினாலும் மௌலாட்ட பேசணும். எதை பார்த்தாலும் மௌலாவை பார்க்கணும். சதா ஷுஹூதில் இருக்கிறோம். நாங்கள் எந்த வஸ்துவையும் ஹக்கை கொண்டு தான் பார்க்கணும், ஹக்கை கொண்டு தான் பேசணும், ஹக்கை கொண்டு தான் அனுபவிக்கணும். ஒரு சிறு தேவை கூட மாசிவல்லா கூட பூர்த்தி அடையக்கூடாது, பூர்த்தி அடைத்து கொள்ளக்கூடாது. நாங்கள் கஃபலத்தில் பூர்த்தி ஆகக்கூடாது.
அல்லாஹ் மறந்து வாழக்கூடாது. எந்த தேவை பூர்த்தியானாலும் எஜமானே அதில் ஹக்கு தான் எங்கள் தேவை பூர்த்தி செய்து உணர்வு எங்களுக்கு நீங்கள் உண்டாக்கி கொடுத்துருங்க. இந்த தடவை உங்கள் ஜர்பாரில் நாங்கள் கேட்கக்கூடிய பிச்சை தான் எஜமானே. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் எஜமானுடைய அந்த பரிபூர்ண அவங்களுடைய அந்த அந்த உயர்வு கொண்டு அல்லாஹ் நமக்கும் அந்த கல்பில் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.